அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் 1 மற்றும் 2 இன்று மற்றும் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் செந்தாமரை கண்ணன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் நோக்கி வீசக்கூடும் கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தென் தமிழகம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஒரு சில பகுதிகளில் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். இதர பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் நிலவக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் இன்றைய நாட்கள் கட்டாயம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். அதேபோன்று பிப்ரவரி 3 முதல் 6 வரை தமிழகத்தில் பெரும்பாலான பகுதியில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 31 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்கள் வறண்ட வானிலை நிலவக்கூடும். கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை நாட்கள் மட்டும் கனமழை கொட்டித்திருக்க வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும், பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழையும், குறிப்பிட்ட மாவட்டங்கள் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.